ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது முக்கியமான செய்தி, டிஎன்இபி சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தை வந்து நிர்வாக வசதிக்காக வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. முதல் கட்டமாக வந்து 2ஆக பிரிச்சிருந்தாங்க. மாநில மின் பண்பாட்டு நிறுவன தமிழ்நாடு மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் வந்து பசுமை ஆற்றல்னு சொல்லி ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ அது உருவாக்கி பவர் ஜென்ரேஷன் கார்ப்பரேட் லிமிடெட் நிலக்கரி எரிவாயு அடிப்படையிலான அனல் ஆலைகளின் பராமரிப்பு உற்பத்தி உட்பட முழு செயல்பாடையும் கவனித்துக் கொள்கிற வகையில், அதே நேரத்தில் டிஎன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டடும் ப்ளஸ் வந்து செயல்பாட்டு திறனுக்காக மீட்டர் பில்லிங் விநியோகம் இதையும் வந்து கையாளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையில் பசுமை செயலுக்காக வந்து ஒரு புதிய நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக இனிமேல் வந்து அதிவேகத்தில் மக்கள் குறைகளை வந்து அதை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அரசு சார்பாக வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து ஆக்சுவலாக இது 3ஆகவே பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பிரித்ததன் அடிப்படையின் நோக்கம் வந்து இதுதான். ஸோ இதை பிரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசினாலும் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா வந்து புகார் கொடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே மின்தடைகளை வந்து சரி செய்யணும், மின்தடை புகார்களை சரி செய்யணும். மின்சார வார வயர்கள் இருக்குங்களா, அந்த வயர்கள்லாம் வந்து தொடர்பான பிரச்சனையை 5 மணி நேரத்துக்குள்ளே தீர்க்கணும். பெரிய பிரச்சனை டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை அப்படின்னா 10 மணி நேரத்தில் தீர்க்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிறது. அதாவது வந்து மின்சாரம் எல்லாத்துக்கும் தடை இல்லாமல் கிடைச்சாலும் அந்த மின்சாரம் அடிக்கடி தடை ஏற்படுறதுல வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து அரசு முழு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம். ஸோ அதனால் வந்து மின்சார இணைப்புகளை ஏற்படுத்தி மின்சார இணைப்புகளை வந்து புதுசாக கொடுக்குறீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் வந்து அதை செயல்படுத்துறதுக்கான உத்தரவு கொடுக்கணும். 44 மின் பகிர்மான வட்டம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வட்டத்திலையும் மின் நுகர்வோர் குறைதீர மன்றம் வந்து செயல்பட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லையுமே, ஒவ்வொரு டி ஆஃபீஸ்லையுமே இந்த கிரீவன்ஸ் ஃபார்மர் கிரீவன்ஸ் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கும். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அதில் என்ன நடக்குது, அதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து லண்டன் வரைக்கும் போயிருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ தமிழ்நாடு டீம் ஒன்று கொண்டு போயிருந்தாங்க. அதில் சிறப்பு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதன்படி அதில் இருக்கிற பிரபல கன்சல்டன்சி நிறுவனமான எர்ன்ஸ்ட் யங் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்குது. ஸோ அந்த ஒப்பந்தம் செஞ்சதன் அடிப்படையில் வந்து 50 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து ஆய்வு செஞ்சு வராங்க. பொதுப்பணி நிறுவனங்கள் காலாண்டு அறிக்கைகள், நடப்பு வருமான குறிப்பு, இடைக்கால பொருளாதார அறிக்கை, பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்திறன் போக்குவரத்துகள் இதெல்லாமே வந்து அந்த நிறுவனம் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதன் ஆய்வு செஞ்ச அடிப்படையில் வந்து நிதி அமைச்சகத்தின் பிரிவில் பொது நிறுவனங்கள் பணியகம் அப்படின்ற ஒரு பிரிவை ஒன்று இதோட சேர்ந்து செயல்பட போகிறாங்க. இந்த நிறுவனம் வந்து சமீபத்தில் மின்சார வாரியத்தை ஆய்வு செய்யும் பொழுது மின்சார வாரியம் தொடர்பான முக்கியமான பரிந்துரைகளை அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சொல்லிட்டு போனதின் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்குது. நுகர்வோர்கள் வந்து எளிதில் அணுகக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சுட்ருக்கிறாங்க. அதன்படி டான்ஜெட்கோவை 3ஆக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு மின்சார வாரியம் கடன் வந்து 1.5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 1,40,000 கோடியாக இருக்குது. இதுதான் வந்து அந்த பரிந்துரை செஞ்சவங்க வந்து சொல்லிட்டு போனது. ஸோ இது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம், இதன் மெயின்டைன் பண்ணுவதன் மூலியமாக பொதுமக்களுக்கு எவ்வாறு வந்து இலவச மின்சாரத்திலிருந்து மானியத்தில் இருந்து எல்லா வகையான மின்சாரத்தையும் வந்து தடையின்றி கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ மின் உற்பத்தி விநியோகம் ப்ளஸ் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆகிய துறைகளை கவனிக்கிறதுக்கு தனித்தனி நிறுவனங்களை மூலம் உருவாக்கணும். இதை உருவாக்குன ஏற்கனவே சில மாநிலங்களை வந்து மின்சார வாரியம் இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுனா இதோடைய சக்ஸஸோட ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து 3ஆக ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பின்வரும் காலங்களில் வந்து தனித்தனி நிறுவனங்களாக அது தனித்தனி இதாக மாறும். இதுக்கு வந்து டிஎன்ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து 2017 தனி விநியோகம் உற்பத்தியை பிரிக்கிறதுக்கு பரிந்துரைச்சிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த மாற்றம் செய்யலை. இப்போ அதை வந்து செய்யறதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதை பயன்படுத்தி இனி வரும் காலங்களில் நுகர்வோர்களோட குறைகள் உடனுக்குடைய கேட்கப்பட்டு உடனுக்குடனே சரி செய்யப்படும். ஸோ பின்வரும் காலங்களில் நீங்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக டக்குன்னு பதிலளிக்கிற வகையில் வந்து இருக்கும். இலவச விவசாய மின் இணைப்பும் சரி, இல்லை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கம்பம் மாற்றணும், இல்லை ஒரு பொருள் ஷிஃப்டிங் பண்ணணும், இல்லை எனக்கு இதெல்லாம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாற்றங்கள் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது. இதன் மூலிமா நல்ல மாற்றங்கள் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு நண்பர்களே. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.